என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ள நூல் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 3.5 ஹூக் சிசர்ஸ். இன்றைக்கி ஃபேஸ் பஃப் பின்ன போகிறோம். மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் குரோஷே போடணும். சிக்ஸ் சிங்கிள் குரோஷே. இப்போது ஒன்றுத்துலேயும் பஃப் ஸ்டிச் தைக்க போகிறோம். முதல்ல 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க, 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின், பஃப் ஸ்டிச். இதுக்கு பேர் பஃப் ஸ்டிச்சு. உள்ளே விட்டு ஒரு தடவை, இன்னொரு தரம், அப்புறம் 3வது தரம். 3 டைம்ஸ் நூல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு உள்ளே விட்டு 2 செயின் போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் அடுத்த சிங்கிள் குரோஷேல ஒரு தரம், 2வது தரம், 3வது தரம். நல்லா ஃப்ரீயாக அந்த நூலை ஃப்ரீயாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இழுக்க முடியுமோ இழுத்து உள்ளே விட்டு ஸ்டிச்சு இது செயின் போட்டுருங்க. இன்னொரு செயின். இது மாதிரி ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷோலையும் ஒவ்வொரு பஃப்பு போடணும். 3 டைம்ஸ் இழுக்கணும் நூல். இந்த ஸ்டிச்சு பஃப் ஸ்டிச்சுன்னு பேர். த்ரீ டைம்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பஃப்புக்கும் 3 டைம்ஸ் இழுத்து 2 செயின் போடணும். ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேலையும் ஒவ்வொரு பஃப்பு போடணும். அப்போ 6 சிங்கிள் குரோஷே கீழே ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டு 6 பஃப் ஸ்டிச் வரும். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில 2 பஃப் ஸ்டிச் போடணும். நம்ம ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு பஃப் ஸ்டிச்சுக்கும் இடையிலையும் 2 பஃப் ஸ்டிச் போடணும்.
2 செயின், மறுபடியும் அதே இதில் இன்னொரு பஃப் ஸ்டிச். ரெண்டு ஒன்றுத்துக்கு இடையில் ரெண்டு பஃப் ஸ்டிச் போடணும். இது வந்து நம்ம தேர்ட் ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் மேஜிக் ரிங்கில். ரெண்டாவது ரவுண்டு ஒன்று பஃப் ஸ்டிச் போட்டோம் 6. இப்போ மூணாவது ரவுண்டில் ஒன்றுத்துக்கு இடையில் ரெண்டு பஃப் ஸ்டிச் போட போகிறோம். இது ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு ஃபோர்த் ரவுண்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு முடித்த இதிலே வந்து கொண்டு வந்து ஸ்லிப் நாட் போட்டு இப்போ ஃபோர்த் ரவுண்டு போடும். இப்போ ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் 2 பஃப் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் டூ ஒன்னு வரும். இப்போ ஃபோர்த் ரவுண்டில் 2 பஃப் ஸ்டிச் அப்புறம் ஒரு பஃப் ஸ்டிச், அது மாதிரி மாறி மாறி வரும். இப்போ இந்த கேப்பில் 1 போடணும், ஒரு பஃப் ஸ்டிச். ரெண்டு பஃப் ஸ்டிச், அதுக்கப்புறம் 1 மாறி மாறி போடும். பஃப் ஸ்டிச்சு போட்டு முடித்ததும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ 2 ஸ்டிச் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. 2 ஸ்டிச் போடுங்க, 2 செயின் போடணும். இப்போ இதில் 2 போடணும், 2 பஃப். அடுத்ததில் 2 பஃப் போடணும். இந்த நடு விரலில் வச்சு நமக்கு அந்த இதுவை பிடிச்சிக்கணும், அந்த பஃப் ஸ்டிச்சை பிடிச்சிக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சிடும் அது. இப்போ இந்த கேப்பில் வந்து 2 போடுறோம், அடுத்ததில் 1 போடணும். இது மாதிரி சுற்றிலும் போடுங்க. 2 2 பஃப் ஸ்டிச் 1, அப்புறம் 2 பஃப் ஸ்டிச், ஒரு பஃப் ஸ்டிச், அப்படி மாறி மாறி போடுங்க.
இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். அந்த மேலே 2 செயின் போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதில் ஒன்றுத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். நார்மலாக நம்ம போடுற மாதிரி சிங்கிள் க்ரோஷே. இப்போது சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா சிங்கிள் க்ரோஷே, அதில் ஜாயின் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அடுத்தது வந்து பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போடணும். பேக் லூப், ஃப்ரண்ட் லூப், முன்னாடி இருக்க நூல் வந்து ஃப்ரண்ட் லூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நம்ம பண்ணுறது லாஸ்ட் ரோ. இது வந்து இந்த பஃப்பை வந்து ஹேண்டில் போட்ட பிறகு நல்ல பிராண்ட் நேம் ஒன்று கொடுத்து இதுக்கு 3 பஃப்பாக சேர்த்து ரேப் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். 3 பஃப் ஒன்றா வச்சு அது 50 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஈஸியாக சேல்ஸ் ஆகுது இந்த பஃப்பு. ஏன்னா மேக்கப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு, எல்லாத்துக்கும். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக பண்ண கற்றுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது டைம் ரொம்ப குறைவாகும். இப்போது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி பின்னாடி திருப்பி இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஹேண்டில் பின்ன போகிறோம். அந்த லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா, அதுலேருந்து பேக்கில் திருப்பி ஃபோர் ஸ்டிச் போட்டிருக்காங்க. 4 சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் திருப்பும்போது இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் போடக்கூடாது சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் போடணும். அப்போ தான் ஈவனாக வரும். 1 2 3 அந்த ஃபஸ்ட்டு முதல்ல விட்டுட்டிங்க. ஸோ 3. இப்போ திருப்பும்போது மறுபடியும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹோலில் போடாதீங்க. 2வது 3வது 4வது செகண்ட் 1 2 3 இது வந்து ஈவனாக வரும். இந்த மாதிரி போட்டால், அந்த ஃபஸ்ட்டில் போட்டால் ஈவனாக வராது, முன்ன பின்னே இருக்கும். இது போடக்கூடாது ஃபஸ்ட்டில். செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1. முடிக்கும்போது லாஸ்ட் ரோ போடணும். திருப்பணும். திருப்பி அந்த ஃபஸ்ட் இதில் போடக்கூடாது, செகண்டில் போடணும். இது மாதிரி 15 ரோஸ் வரும். 15 ரோஸ் போட்டதும் இணைச்சிடணும் அடுத்த எண்டில். இந்த பஃப் நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 3 பஃப்பாக சேர்த்து பிராண்ட் நேம் போட்டுட்டு பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 50 ருபீஸ்க்கு சேல்ஸ் ஆகுது. கரெக்டாக அந்த மிடில் வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு அந்த எண்டில் வந்து முடிச்சிடணும். எனக்கு 15 ரோஸ் வந்தது. நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களோட அளவை பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க.
இப்போ போட்டுட்டோம். இப்போ மிடில் கரெக்டாக வச்சு அந்த இதுவை ஊசியால் தைச்சிடுங்க. ரெண்டு பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு நடுவில் கரெக்டாக தைச்சிடணும். இந்த நடுவில் இருக்க டைலையும் மறைச்சிடணும். நம்ம மேஜிக் ரிங் போடுறோம் இல்லையா, அந்த டைலையும் மறைச்சிடணும். இந்த ஸ்டிச்சு வந்து பேக்கில் வர மாதிரி தைங்க. ஃப்ரண்ட்டில் தெரியக்கூடாது. பேக்கில் வர மாதிரி கொஞ்சம் விட்டு ஃப்ரண்ட் தைங்க. கரெக்டாக இருக்கும். எண்டு வரையிலும் கொண்டு வர வேண்டாம். அந்த சிங்கிள் குரோஷே கரெக்டாக கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் தெரியாமல் பேக்லேயே வச்சுட்டு முடிச்சிடலாம். இது தைக்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான். நிறைய கலர்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இது ரீயூசபிள். வாஷிங் மிஷினில் சும்மா போட்டுட்டு எடுத்துகிட்டு காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணலாம். இது 15 ரோஸ் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக அந்த சைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க, கூட்டிக்கோங்க. இப்போ இந்த டையில் மறைச்சிடணும். இது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுறது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை, பண்ணுங்கள். அதையும் ஊசியில் நுழைச்சிட்டு டையில் மறைச்சிடலாம். முன்னாடி ஒரு நாட்டு போட்டுருங்க எப்படியும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்.